வணக்கம். ஒரு நாட்டுத் தலைவர அவரோட சொந்த கோட்டைக்குள்ளேயே வீழ்த்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க இந்த நம்ப முடியாத சம்பவத்துக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய மிலிட்டரி லீடரை ஒரே ராத்திரியில காலி பண்றதுங்கிறது ஒரு கனவு மாதிரின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வரி போதும் இந்த அட்டாக் எவ்ளோ பயங்கரமானது, எவ்ளோ நம்ப முடியாததுன்னு புரிஞ்சுக்க. சரி, டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரானோட டாப் லீடர். அவர் இருந்தது சாதாரண இடத்துல இல்ல, உடைக்கவே முடியாத ஒரு இரும்பு கோட்டைன்னு சொல்லப்படுற இடத்துல. அப்போ எப்படி எப்படி அந்த கோட்டையில ஒரே ராத்திரியில தகர்த்தாங்க? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு இரும்பு கோட்டைய தகர்த்தது யாரு? இந்த மூல ஆதாரங்கள் சொல்றபடி இந்த அட்டாக்குக்கு பின்னாடி இருந்தது இஸ்ரேலோட ரொம்பவே ஃபேமஸான, ஆனா அதே சமயம் உலகத்தையே நடுங்க வைக்கிற ஒரு உளவு அமைப்பு. அதுதான் மொசாட். மொசாட் இந்த அட்டாக்குக்காக அவங்களோட எல்லா ஏஜென்சியும் அனுப்பல. அதுக்கு பதிலா அவங்களோட ரொம்பவே கொடூரமான ஒரு யூனிட்ட களத்துல இறக்குனாங்க. அந்த யூனிட்டோட பேரு கிடோன். இதுக்கு ஈட்டின்னு அர்த்தம். இவங்க தான் தெஹ்ரானோட தெருக்கல்ல மார்வேஷத்துல திரிஞ்சு அந்த டார்கெட்டோட ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆபரேஷன்ல மொசாட் மட்டும் தனியா இல்ல. ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த தாக்குதல்ல அமெரிக்காவோட சிஐஏவும் பென்டகனும் கூட சேர்ந்து தான் வேலை செஞ்சதா இந்த சோர்ஸ் சொல்லுது. சரி, அந்த இரும்பு கோட்டையை தகர்க்க அவங்க என்ன பிளான் போட்டாங்க? 4 ஸ்டெப் பிளான் அது. வாங்க அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த திட்டம் தாக்குதலுக்கு பல மாசங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரோரிங் லயன்னு ஒரு கோட் நேம்ல ஈரானோட மிலிட்டரி சீக்ரெட்ஸ், அவங்களோட நியூக்ளியர் சென்டர்ஸ்னு எல்லா இடத்துலயும் மொசாட் அமைதியா அவங்களோட வேட்டையை தொடங்கிட்டாங்க. இதுதான் அந்த 4 ஸ்டெப் பிளான். ஸ்டெப் 1 உள்ளிருந்தே ஆள் பிடிக்கிறது. அதாவது ஈரானோட புரட்சிகர காவல் படையில இருந்த சில பெரிய அதிகாரிகளே வளைச்சு போட்டு டார்கெட் எங்க போறாரு வராருன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்குறாங்க. ஸ்டெப் 2 டிஜிட்டல் அட்டாக். ஈரானோட முழு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஒரு சைபர் அட்டாக் மூலமா ஒரே நேரத்துல முடக்கிட்டாங்க. ஸ்டெப் 3 மைண்ட் கேம். தாக்குதல் நடந்த உடனேயே அங்க இருக்கிற மக்களுக்கு டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, புரட்சி பண்ணுங்கன்னு சொல்லி நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. கடைசியா ஸ்டெப் 4 துல்லியமான தாக்குதல். சரியான நேரத்துல சரியான இடத்துல அவங்க அனுப்புன மிசைல்ஸ் நேரா டார்கெட்டை போய் அடிச்சது. இந்த தாக்குதல் மொசாட்டோட போர் தந்திரங்கள் எவ்ளோ அப்டேட் ஆயிருக்குன்னு தெளிவா காட்டுது. யோசிச்சு பாருங்க. 2020ல ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட கொல்ல சேட்டலைட் மூலமா கண்ட்ரோல் பண்ற ஒரு ஏஐ மிஷின் கன்னை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ சைபர் அட்டாக், உள்ளூர் ஸ்பைஸ், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், மிசைல்ஸ்னு பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய மல்டி லெவல் அட்டாக்கா இதை பண்ணிருக்காங்க. தாக்குதல் முடிஞ்சிருச்சு, நிஜமான போர் முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் தான் இன்னொரு போர் ஆரம்பிச்சது. அதுதான் இன்ஃபர்மேஷன் வார். அதாவது நடந்தத யார் எப்படி சொல்றாங்க, மக்கள் எதை நம்பணுங்கிற போட்டி. இந்த டைம்லைனை பாருங்க. அட்டாக் முடிஞ்சதும் ஈரான் அந்த நியூஸை வெளியே சொல்லாம மறைக்க பார்த்தாங்க. ஆனா மொசாட் உடனே சேட்டலைட் படங்களை ரிலீஸ் பண்ணி தாக்குதல் நடந்திருக்குன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. இதனால வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள ஈரான் உண்மையை ஒத்துக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த ஒரு வரி, ராஜதந்திரம் தோத்து போற இடத்துல ரகசிய தாக்குதல் தொடங்கும். இதுதான் இஸ்ரேல் உளவுத்துறையோட அடிப்படை கொள்கைன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. அதாவது பேச்சுவார்த்தையில எதுவும் நடக்கலன்னா அவங்க நேரடியா களத்துல இறங்கிடுவாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த தாக்குதல் நிறைய புது கேள்விகளை எழுப்பியிருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்தையும் விட்டுட்டு போயிருக்கு. இப்ப இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான்: ஈரானோட அடுத்த தலைவர் யாரு? சரி, அவருக்காக மொசாட் என்ன கிஃப்ட் தயார் பண்ணி வச்சிருக்காங்க? இந்த கேள்வி தெஹ்ரான்ல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லயுமே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது? இதுக்கு காலம்தான் பதில் சொல்லணும்.